Blessed day to each and every one of you. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். I must thank the Methodist Women and its committee மெத்தடிஸ்ட் பெண்கள் அவங்களுடைய செயலுக்குழுவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். for giving me the honor and opportunity to bring God's word. இந்த நாளில் கர்த்தரின் வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளத்தக்க கொடுத்த அழைப்புக்காக. The reading was from Matthew 5:13 to 16. வாசிக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய. Here Jesus talked about being salt and light. இந்த வசனத்தில் பகுதியிலே இயேசு ஒப்பாக ஒளியாக பற்றி பேசினார். This was immediately after he taught the Beatitudes. மலை பிரசங்களுக்கு பிறகு இந்த காரியங்களை அவர் கூறினார். It can be very challenging to determine what a real true Christian looks like or acts like. ஒரு நிஜமான உண்மையான கிறிஸ்தவர் அவர் எவ்விதமாக இருக்கின்றார், எவ்விதமாக செயல்படுகிறார் என்று தீர்மானிக்கிறது ஒரு சவால் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கலாம். In this portion, இந்த பகுதியிலே Jesus gives a very real call for our lives. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உண்மையான அழைப்பை கொடுக்கின்றார். We are to be the salt. நாம் யாவரும் ஒப்பாகவும் We are to be the light of the world. ஒளியாகவும் இந்த உலகத்துக்கு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. It's as if God is saying, this plan A is for you. ஆண்டவர் இந்த பகுதியிலே விதமாக சொல்றார், இதுதான் நான் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம். So as my followers go into the world to be the salt and light. ஆகையால் என்னை பின் செல்கிற விசுவாசிகளாக இருக்கிறதுனால இந்த உலகத்துக்கு சென்று நீங்கள் ஒப்பாகவும் ஒளியாக இருக்க வேண்டும். My friends, there is no plan B. பிளான் பி ஒன்றும் இல்லை. Once we accept Jesus into our lives, எப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, we are automatically given this job to function as the salt of the earth and the light of the world. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த உலகத்துக்கு ஒப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய கடமையாக ஊழியமாக இருக்கிறது. We have been entrusted by God to take the message of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் செய்தியை இந்த உலகத்துக்கு எடுத்து செல்ல கர்த்தர் நம்மை நம்பி இருக்கிறார். Into our homes, நம்முடைய இல்லத்துக்கும், our communities, சமுதாயத்துக்கும், our workplace, நாம் வேலை செய்கிற இடத்திலும், our country, நம்முடைய தேசத்திலும், and the world at large. உலகம் முழுவதும். You may think you are insignificant. ஒரு வகையிலே நான் யார் என்று நீங்கள் கேட்கலாம். But I can tell you, if you are a Christian, you can make an incredible difference today. ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தீங்க என்றால் இந்த உலகத்தில் ஒரு வித்தியாசமான காரியத்தை நீங்கள் செயல்படலாம். Even now. இப்போ கூட. Think about the crowd to whom Jesus was speaking. இயேசு பேசிக்கொண்டிருந்த மக்களை சற்று நாம் நினைத்துக் கொள்வோம். It was a crowd on a hillside in a tiny spot in the land of Palestine. பாலஸ்தீன் தேசத்திலே ஒரு சிறு குழுவோடு கூட மக்களோடு கூட இயேசு பேசிக்கொண்டிருந்தார். They were common people like you and me. அவங்க சாதாரண மக்களாக உங்களைப் போலும் என்னைப் போல இருந்தவர்கள். Leading ordinary lives. சாதாரண வாழ்க்கையை அவங்க செயல்பட்டாங்க. They were under occupation. அவங்க ரோமர் ஆட்சியின் கீழ் இருந்தார்கள். They could not make their own laws. அவங்களுடைய சொந்த சட்டங்களை அவங்க உருவாக்க முடியல. They could not plan their future. அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கவும் யோசிக்கவும் முடியல. They could not determine their destinies. அவங்களுடைய சொந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. Yet Jesus spoke to them. அதே சமயத்தில் இயேசு இவங்களிடம் ஆண்டவர் பேசினார். What did he say? ஆண்டவர் என்ன சொன்னார்? You are the salt of the earth, you are the light of the world. நீங்க தான் இந்த உலகத்துக்கு ஒப்பாகவும் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். We are salt. நாம் இந்த உலகத்துக்கு ஒப்பா. We are light. நாம் இந்த உலகத்துக்கு ஒளியம். What does this mean? அதோட அர்த்தம் என்ன? Why does Jesus insist that we need to pass the salt and turn on the light? இந்த உப்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒளியை வீச வேண்டும் என்று இயேசு ஏன் சொன்னார்? How are we to do that? அது எப்படி நாம் செயல்படுத்த முடியும்? How are we to carry this mission? இந்த ஊழியத்தை நாம் எப்படி நிறைவேற்ற முடியும்? Especially now. இந்த காலகட்டத்தில் when we are facing challenging moments around us. நம்மை சுற்றிலும் சவால் நிறைந்த ஒரு சூழலில் இருக்கின்றோம். First, முதலாக shake the salt on a decaying world. இந்த அழிவுக்குள் செல்கின்ற உலகத்தின் மேல் உப்பை நாம் தெளிக்க வேண்டியதாக இருக்கிறது. Verse 13 says you are the salt of the earth. 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது நீங்க இந்த உலகத்துக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம்.
Why does Jesus refer to us as salt? உங்களும் என்னையும் பார்த்து ஏன் உப்பாக என்று இயேசு அழைக்கின்றார்? Salt is one of the most common and useful substance on planet Earth. இந்த பூமியிலே இந்த உப்பானது மிக பிரயோஜனமுள்ள அன்றாட பயன்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. You need to understand how valuable salt was in the days of Jesus. இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் உப்பானது விலையேறப்பட்டதாக இருந்தது. What we take for granted today was treated like pure gold to them. இன்றைக்கு சர்வசாதாரண உப்பாக எண்ணுகிற காரியம் இயேசு வாழ்ந்த காலத்துல அது தங்கத்துக்கு ஏற்ற விலையாக இருந்தது. Very precious and valuable. அது மிக பிரயோஜனமுள்ள விலையேறப்பட்ட பொருளாக காணப்பட்டது. You see, salt is a preservative. உப்புக்கு தற்காத்துக் கொள்கிற தன்மை உண்டு. And 2000 years ago, people did not have a refrigerator. 2000 ஆண்டுக்கு முன்பாக அவங்களுக்கு ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ் இல்லை. Salt was so valuable in Bible days that it was often traded for gold. இந்த வேத காலத்தில் இந்த உப்பானது விலையேறப்பட்டது முக்கியமான ஒரு பொருளாக காணப்பட்டதனால அன்றைக்கு இயேசு வாழ்ந்த காலத்தில் இது தங்கத்துக்கு ஒப்பிட்டாக ஒரு பொருளாக காணப்பட்டது. Roman soldiers were paid in salt. ரோமர் போர் வீரர்கள் உப்பால் மூலமாக தான் சம்பளத்தை பெற்றுக்கொண்டார்கள். The word salary is derived from the word for salt. ஆங்கில வார்த்தை salary வருமானம் என்று சொல்லப்படுற வார்த்தையானது இந்த உப்பு என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குது. Look at the world today. இன்றைக்கு உலகத்தை சற்று நாம் கவனிப்போம். Our world is decaying. நாம் வாழுகின்ற உலகமானது அழிவுக்குள் ஆளாகுது. And rotting. அழிந்து போகின்ற ஒரு சூழலில் இருக்கின்றது. The entire world is arrested by this pandemic. இந்த உலகம் நம்மை சுத்தி இருக்கிற உலகமானது இந்த பெண்டமிக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். Our job as salt, நம்முடைய ஊழியம் உப்பாக இருக்கிற ஊழியமானது to preserve the holiness of God, ஆண்டவருடைய பரிசுத்தத்தை தற்காத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. and to share the goodness of Jesus. அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவின் நன்மையை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. It is a big task. அது ஒரு பெரிய ஊழியமாக இருக்கிறது. Because each one of us have our challenges. நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சவால்கள் உண்டு. As bad as things are, நம்மை சுற்றிலும் நம்முடைய சூழ்நிலைகள் மோசமாக தான் இருக்கிறது. can you imagine how bad things would be if there were no churches? ஆனா சபை இல்லாத ஒரு சூழ்நிலையே எவ்விதமாக இன்னும் மோசமாக நிலைமை இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். How bad would things be if there were no Christians? கிறிஸ்தவர்கள் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு மோசமாக இருக்கும். How bad would things be if there were no Bibles? வேதம் இல்லாத ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும்? How bad would things be if there were no preachers, pastors, missionaries, evangelists? ஊழியக்காரர்கள், மிஷனரிமார்கள், போதகர் இல்லாவிட்டால் ஒரு நம்முடைய உலகத்தின் சூழ்நிலையை எப்படி இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். Take some time to ponder. இதை குறித்து நாம் சிந்தித்துக் கொள்வோமாக. Yes, we need to be salt. உண்மையாகத்தான் இந்த உலகத்தில் நீங்கள் நானும் ஒப்பாக இருக்க வேண்டும். But there's a danger. ஆனாலும் அங்கு ஒரு ஆபத்து உண்டு. Jesus calls to say, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொல்கின்றார். in verse 13, 13ஆம் வசனத்தில், if the salt loses its flavor, how shall it be seasoned? உப்பு அதனுடைய சுவையை இழந்துவிட்டால் அது எவ்விதமாக மறுபடியும் ஒரு உப்பான நிலைமைக்கு கொண்டு வர முடியும்? What does that have to do with you and me? அந்த வசனத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? Well, the worst thing that a Christian would lose is not his wealth. ஒரு விசுவாசி தம்முடைய சொத்து செல்வாக்கு இழக்கிறது முக்கியமில்லை. Nor his job, nor his health. அவருடைய வேலையோ அவருடைய சுகத்தையோ, nor his family, அவர் குடும்பத்தோ, not even his life. அவர் வாழ்க்கை கூட அவர் இழக்கலாம். The worst thing a Christian can lose is his testimony. ஆனா மோசமான ஒரு இழப்பு என்னவென்றால் ஒரு கிறிஸ்தவர் தம்முடைய சாட்சியை இழக்கும் பொழுது. When you lose your testimony, நம்முடைய சாட்சியை நாம் இழந்து விட்டோம் என்றால் your salt loses its seasoning. உப்பு சாரமற்று போகுது. It loses its flavor. அதோட சுவையை அது இழந்து விடுகிறது. When that happens, அது நடக்கும் பொழுது, when Jesus goes on to say, இயேசு தொடர்ந்து அந்த வசனத்தை சொல்கிறார், it is then good for nothing. அதே 13ஆம் வசனத்தில் 3ஆம் பகுதி அது ஒன்றுக்கு உதவானது என்று இயேசு சொல்கிறார். It should be thrown out. அது எரியப்பட்டதும், it should be stepped upon. மக்கள் மேல் விதிக்கப்பட்டதும்,
In short, good for nothing. சுருக்கமாக சொல்லப்பட ஒன்றுக்கு உதவான ஒரு காரியமாக அது மாறிவிடும். What about you and me? நீங்களும் நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எப்படி? Are we the useful salt? நாம் ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள உப்பாக இருக்கிறோமா? Or have we lost our flavor? அல்லது நம்முடைய சுவையை நாம் இழந்து விட்டோமா? You and I are looked at from all angles. எல்லா வகையிலிருந்து உலகம் நம்மளை காண்கிறது. Are we allowing the world to transform us? நம்மை சுத்தி இருக்கிற உலகம் நம்மளை மாற்ற அனுமதிக்கிறோமா? Or are we like the world? ஒரு வகையில் உலகத்தை போல் நம்ம இருக்கிறோமா? The language we speak, நாம் பேசுகின்ற மொழி, the food and drinks, the movies, the books, நாம் சாப்பிடுகிற உணவு, குடிக்கிற நீர், அதே சமயத்தில் பார்க்கிற படங்கள், வாசிக்கிற புத்தகங்கள், the clothes, and the list will go on and on. நாம் பயன்படுத்துகிற உடைகள், தொடர்ந்து பல காரியங்களை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. The fact is the average person on the outside of the church, சபையின் வெளியிலே அநேகர் இருக்கின்றார்கள். looking at the average person on the inside of the church. சபை வெளியே இருக்கின்ற மக்கள் சபைக்குள் இருக்கிற மக்களை கண்ணோட்டமாக இருக்கின்றார்கள். Of course, you and I are not in the physical church right now. இன்றைக்கு நாம் சபையிலே கூட முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றோம். But comparisons are made. ஆனா இவ்விதமாக ஒப்பிட்டு பார்க்கின்ற சூழல்களை நாம் பார்க்கின்றோம். Why should I be a Christian? நான் ஏன் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும்? Or to practice Christianity? கிறிஸ்துவை ஏன் நான் கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏன் நான் பின்பற்றணும்? How are we different from the people outside? வெளியே இருக்கின்ற மக்களுக்கு ஒப்பிட்டு பார்க்க நான் என்ன வித்தியாசம்? The salt that stays on the shelf, அறையிலே இருக்கின்ற இல்லாட்டி குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற உப்பு ஆனது doesn't do anyone any good. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருந்தால் அது யாருக்கும் அது உதவான ஒரு காரியமாக இருக்குது. It must get out from the jar. அந்த ஜாடிலிருந்து அது வெளியே வந்து it must move and act to make the difference. அது ஒரு பொருளுக்குள் கலக்கப்பட்டு அப்பொழுது தான் அது வித்தியாசத்தை நாம் காண முடியும். Example, when you prepare fish curry, ஒரு உதாரணம், மீன் கறியை செய்யும் பொழுது you have to season with salt. அது உப்போடு தான் சுவை கொடுக்க வேண்டும். So you have to approach the jar and take the salt. நாம் அந்த ஜாடைக்கு போய் அந்த உப்பு எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும். That's when the seasoning take place. அப்பொழுது தான் அது அந்த கறிக்கு வந்து சுவை வரும். So as believers, விசுவாசிகளாக இருக்கும் பொழுது we need to take the good news of Christ. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்து சென்று we need to share the good news. அதை நாம் பகிர்ந்து கொண்டு and in sharing, இவ்விதமாக பகிர்ந்து கொள்ளும் பொழுது we bring glory to God. ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். Friends, let us not hold back our faith. நம்முடைய விசுவாசத்தை நாம் கட்டி வைக்க கூடாது. Secondly, இரண்டாவதாக shine the light to a darkened world. ஒரு இருள் நிறைந்த உலகத்தில் ஒளி வீச வேண்டியதாக இருக்கிறது. What is the difference between salt and light? உப்புக்கும் ஒளிக்கும் என்ன வித்தியாசம்? Salt relates to our character. உப்பானது நம்முடைய குணத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். Light relates to our conduct. ஒளியானது நம்முடைய செயல்முறைக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். Salt deals with what we are. உப்பு நான் யார் என்று அதுக்கு ஒரு தன்மை உண்டு. Light deals with what we do. ஒளியானது நான் என்ன செய்கிறேன் என்று அதுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். We know what light does. ஒளி என்ன செய்யும் என்று நமக்கு நன்றாக தெரியும். It dispels darkness. ஒளிக்கு இருள் நீக்கிற தன்மை உண்டு. And it attracts. அதே சமயத்தில் ஒளிக்கு மற்றவர்களை வழி நடத்த இல்லாட்டி அழைக்க தன்மை உண்டு. It attracts people. மக்களை அழைக்கின்ற தன்மை அதுக்கு உண்டு. If you are in a dark place, இருளான இடத்தில் இருந்தோம் என்றால், with just one light, ஒரே ஒரு ஒளி வெளிச்சத்தோடு இருந்தோம் என்றால், that light becomes the focus. அந்த ஒளி அந்த வெளிச்சமானது எல்லாருடைய கவனமாக இருக்கும். Light is what gives sailors a course to follow across the seas. உலகத்தில் கடலில் பயன்படுத்துகிற பயணிகளுக்கு இந்த ஒளி தான் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. The reason why Jesus commands that we shine as light, இயேசு கிறிஸ்து எதற்காக ஒளியாக வீச வேண்டும், ஒளியாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் என்றால், is because the world is in total darkness. ஏனென்றால் நாம் வாழுகின்ற உலகமானது முற்றிலுமாக இருளில் சூழ்ந்து கொண்ட
ஒரு உலகமாக இருக்கிறது. We are not talking about physical darkness. நாம் இயற்கைக்கு ஏற்றபடி இருளை பற்றி நாம் பேசவில்லை. We are talking about the spiritual darkness. நாம் ஆவிக்குரிய இருளை குறித்து பேசுகின்றோம். People are blind. மக்கள் குருடாக இருக்கின்றார்கள். People are deaf. மக்கள் செவி கொடுக்காமல் இருக்கின்றார்கள். They are blind to the word of God. ஆண்டவர் வார்த்தைக்கு குருடராக இருக்கின்றார்கள். They are deaf to listening to God's word. ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க மந்தமாக இருக்கின்றார்கள். How are we to be lights? நாம் எவ்விதமாக ஒளியாக இருக்க முடியும்? Simple. சர்வசாதாரண ஒரு காரியம். Jesus is the sun. இயேசு சூரியன். We are the moon. நாம் நிலாவாக இருக்கின்றோம். He is a light that reveals God. அவர் தான் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற வெளிச்சமாக இருக்கின்றார். So you and I to be the light that reflects God. நீங்களும் நானும் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஒளியாக இருக்க வேண்டும். Are we doing that? அதை நாம் செயல்படுத்துகிறோமா? Jesus expects his followers ஆண்டவருடைய விருப்பம், அவருடைய பின்பற்றுகிற மக்களுடைய விருப்பம் என்னவென்றால் to be involved in the real world. உண்மையான நிஜமான உலகத்தில் நாம் ஈடுபட வேண்டியதாக இருக்கிறது. Similar to what he was when he was doing his ministry. எவ்விதமாக இயேசு தம்முடைய ஊழியத்தை இந்த பூலோகத்தில் செய்தது போல அவ்விதமாக நாமும் செயல்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். He was pretty much involved hands on. அவர் எல்லாருடைய வாழ்க்கையிலே ஈடுபட்டவராக இருந்தார். Are we doing that? அது நாம் செய்து வருகிறோமா? How are we sensitive to those who have needs? தேவை உள்ள மக்களுடைய தேவைக்கு நாம் எவ்விதமாக உணர்வு உள்ளவராக இருக்கின்றோம்? Are we willing to go out of the way to find someone who needs help? தேவையான மக்களை தேடி செல்ல நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? Are we willing to help? அவங்களுக்கு உதவி செய்ய நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? It can be individual. அவங்க தனிப்பட்ட நபராக இருக்கலாம். It can be a group of people. குறிப்பிட்ட மக்களாக இருக்கலாம். It can be the entire society. ஒரு வகையில் அது சமுதாயமாக கூட இருக்கலாம். Today, இன்றைக்கு there are several needs before us. பலவிதமான தேவை உள்ள சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். There are so many things you and I can do. அநேக காரியங்கள் நீங்களும் நானும் செயல்படுத்த முடியும். Time is desperate. ஒரு அவசரமான ஒரு நேரமாக இருக்கிறது. People are jobless. அநேகருக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை. People are without food. உணவு இல்லாத ஒரு சூழ்நிலை. People are without shelter. தங்குற வசதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை. Stressful life. அதிகமாக தாக்குதலுள்ள ஒரு வாழ்க்கை. So many questions and uncertainties. அநேக கேள்விகள், எதிர்காலத்தை குறித்து ஒரு சந்தேகம். Be it in the church family or the world outside. ஒரு வகையிலே சபைக்குள் அது இருக்கலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். அதே சமயத்தில் சபை வெளியே கூட இது மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். Shake the salt on a decaying world. இந்த அழிவுக்குள் போகின்ற உலகத்தின் மேல் நாம் ஒப்பு தெளிக்க வேண்டியதாக, இல்லாட்டி ஒப்பு பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. Shine the light to a darkened world. இந்த இருள் இருந்த உலகத்துக்குள் ஒளியை நாம் வீச வேண்டியதாக இருக்கிறது. Does the way I live point people to Jesus? நான் வாழ்கின்ற வாழ்க்கையானது இயேசுவுக்கு வழிகாட்டியாக, மக்களுக்கு இயேசுவை சந்திக்க வழிகாட்டியாக இருக்குதா? I am a teacher by profession. நான் ஒரு வாத்தியார். Do my students see Christ in me? என் வாழ்க்கையிலே என் மாணவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண்கிறார்களா? Do my colleagues see Christ in me? என் உடன் ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையிலே காண்கிறார்களா? These are the questions that we need to reflect. இந்த மாதிரி கேள்விகளை தான் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. At this point in time. இந்த காலகட்டத்தில் Do people see Christ in my deeds? நான் செயல்படுகிற செயல்களில் ஆண்டவரை காண்கிறார்களா? In my speech, in my thinking, என் வாயின் வார்த்தை மூலமாக, என் சிந்தையின் மூலமாக, in whatever I do, நான் செய்கின்ற எந்த காரியம் ஆண்டவரே அவங்க காண்கிறார்களா? Can the world look at you and me and say he or she is a believer of Christ? உங்களையும் என்னையும் பார்த்து மெய்யாகவே இவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்ல முடியுமா? Friends, நண்பர்களே, God has called us to be eagles to soar through the clouds of holiness. பரிசுத்தமான மேகத்தின் மத்தியிலே கழுகு போல சட்டை அடித்து பறக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். Shaking out the salt of a godly life. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தின் மேல் இந்த உப்பை நான் தெளிக்க வேண்டியதாக, பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. Shining out the light of the truth of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உண்மை சத்தியத்தை
நாம் பகிர்ந்து கொண்டு வெளிச்சமாக இருந்து அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வர வேண்டியதாக இருக்கிறது. As you shine for the Lord, கர்த்தருக்கு ஒளி வீசும் பொழுது you glorify him. அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். You glorify his name. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். You make him known to the entire world. அநேகருக்கு இயேசுவை நாம் வெளிப்படுத்துகிறோம். Bringing the gospel and to make Christ known to as many as possible. அநேகரிடம் இயேசு யார் என்று அறிமுகப்படுத்துகின்ற ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிறதா ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். People are lost. அநேகர் ஆண்டவர் அறியாமல் வாழ்ந்து வரார்கள். You and I have Christ. நீங்க உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து உண்டு. We should not keep that to ourselves. அந்த சத்தியத்தை அந்த உண்மை நம்மோடு மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. Whatever else you do, நாம் இந்த உலகத்தில் வேற எது செய்தாலும், if you do not glorify God by the way you live, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை மூலமாக பிதாவை நாம் மகிமைப்படுத்தவில்லாமல் என்றால், and bring others to glorify God, மற்றவர்களை தேவனை மகிமைப்படுத்த நாம் கொண்டு வரவிட்டால், then you and I are good for nothing. நீங்கள் மனம் ஒன்றுக்கு உதவான மக்களாக மாறுகிறோம். I want to close with this last thought. ஒரே ஒரு கடைசி யோசனையோடு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். Be that salt. அந்த உப்பாக இருங்க. Be that light for others. மற்றவர்களுக்கு ஒளியாக இருங்க. The world around us நம்மை சுத்தி இருக்கிற உலகமானது today இன்றைக்கு needs to believe, நம்ம சுத்தி இருக்கிற சூழல் உலகமானது விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. they need to believe in the Lord God Almighty. நம்முடைய வல்லமையுள்ள தேவன் மேல் விசுவாசமாக இருக்க வேண்டும். Jesus is coming. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருகிறார். Get into action to glorify him. அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கைக்குள் நாம் இறங்குவோமாக, செயல்படுவோமாக. Let us be his salt and light. அவருக்கு உப்பாக ஒளியாக நாம் வாழ்ந்து வருவோமாக. Let's pray. ஜெபிப்போம். Lord, we dedicate ourselves today ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் எங்களை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். to be your salt and light, உமக்கு உப்பாக ஒளியாக இருக்க ஆசைப்படுகிறோம். to adhere to the call that you have placed in our hearts, நீர் கொடுத்த அழைப்புக்கு ஆண்டவரே நாங்கள் செவி கொடுத்து இறங்கி கீழ்ப்படிய ஆசைப்படுகிறோம். to reach out to the people around us, நம்மை சுத்தி இருக்கிற மக்களிடம் ஆண்டவரை தொடர்பு கொள்ள எங்களை பயன்படுத்தும். so our testimony will glorify you. நம்முடைய சாட்சியானது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செயல்படும். Father, we are simple and ordinary people. ஆண்டவரே, நாங்கள் சர்வ சாதாரண மக்கள். You have anointed us. நீர் எங்களை அபிஷேகித்திருக்கிறீர். You have entrusted us. எங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறீர். We need to execute it அதை நாம் செயல்படுத்த உதவி செய்யும். for your glory. உம்முடைய நாமம் மகிமைக்காக. In Jesus' mighty name we ask and pray. இயேசுவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.